ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அருமையாக ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு விருந்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உப்பு ஊறுகாயும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூசணிக்காய் பச்சடி, அவியல் அதுக்கடுத்து சாதம் வச்சாச்சு. டேஸ்ட்டாக ஒரு சாம்பார், கல்யாண வீட்டு சாம்பார்னு சொல்லலாம். அதை ரொம்பவே சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் பாயாசம், சிறுபைந்தம் பருப்பில் செஞ்சது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி தானே நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம 1.5 கப் பருப்பு எடுத்துருக்கோம். 150 கிராம் வரும் சிறுபைந்தம் பருப்பு தான். எவ்வளோ பருப்பு எடுத்திங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டாச்சு. நாம் இன்றைக்கி பச்சடி, அவியல் எல்லாமே ஒரே குக்கரில் தான் செய்ய போகிறோம். சாதமும் இதே குக்கரில் தான் வைப்போம். குக்கரில் விசில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அவியலுக்கு தேவையான காய்கறிகள். அவியலுக்கு இன்றைக்கி நம்ம அவரைக்காய் எடுத்துருக்கோம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், அது கூட சிறுகிழங்கும் கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கோம். வாழைக்காய் இதை மாதிரி நீள நிலமாக வெட்டிக்கோங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். முருங்கைக்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழைக்காய் போடுங்க, இன்றைக்கி தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் ஒரு வாழைக்காய் தான் போட்டோம். அடுத்தது கத்திரிக்காய் வெட்டி போட்டுடலாம். இது மாதிரி நீள நீளமாக வெட்டி போட்டுடலாம். சிறுபைந்தம் பருப்பு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. அவியலுக்கு வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாம் குக்கரில் போட்டுடலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பெரிய புளி கொஞ்சம் போட்டு மூடி வச்சிடலாம். அவியலுக்கு கொஞ்சம் மிளகாயும் உள்ளியும் அரைச்சி போட போகிறோம். பச்சடிக்கு பூசணிக்காய் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம். மஞ்சள் பூசணிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. அவியலை நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவி விட்டுடலாம். சீரகம் கொஞ்சம் போட்டு தேங்காய் அரைச்சிடலாம். அவியலுக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டுடலாம். அவியலில் வாசனைக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்ற போகிறோம். தயிர் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சது. இப்போ நம்ம அதே குக்கரில் பச்சடி வைக்க போகிறோம். பூசணிக்காய் பச்சடி. அதுக்கு வெட்டி வச்சுருக்க பூசணிக்காயும் கொஞ்சம் உள்ளியும் போட்டிருக்கோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். நல்லா வேகட்டும். வேகும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த உள்ளியும் மிளகாயும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் இதில் கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரத்துக்கு கொஞ்சமாக காரப்பொடி போட்டுட்டு முடிஞ்சது. பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. வெந்துட்டான்னு பார்த்துடலாம். தாளிச்சு ஊற்றினா பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம சாம்பாருக்கு
கேரட்டு, உருளைக்கிழங்கு, மாங்காய், அது கூட கொஞ்சம் உள்ளி, தக்காளி, அவரைக்காய் இவ்வளோ எடுத்துருக்கோம். இவ்வளோத்தையும் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துடலாம். மிளகாயை காம்பு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அதே சமயத்தில் கொஞ்சம் அரிசியும் சாதத்துக்கு கழுவிடலாம். வெந்திருக்க காய்கறியில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான காரப்பொடி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிடலாம். பூசணிக்காய் பச்சடியும் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிடலாம். பாயாசம் வைக்க போகிறோம். பாயாசத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 150 கிராம் அளவுக்கு வெல்லம் வந்து கரைய வச்சு எடுக்க போகிறோம். சைடில் காய்கறியெல்லாம் வெந்துட்டுருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பு பருப்பை இந்த காய் கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சுட சுவையான சாம்பாரும் வச்சாச்சு. அடுத்தது அதே குக்கரில் நம்ம அரிசியும் கழுவி போட்டுடலாம். சாதத்துக்கு விசில் போட்டாச்சு. இப்போ சாம்பாரில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். பாயசத்துக்கு தேங்காய் அரைச்சி வறுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு கொஞ்சம் போட்டுடலாம். கருவேப்பிலை, கடுகு வெடிச்சதும் எல்லாத்துலேயும் கோரி ஊற்றிடலாம். அவியலுக்கு கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அதே மாதிரி பூசணிக்காய் பச்சடியினையும் கொஞ்சம் கோரி ஊற்றிடலாம். இப்போ அந்த தாளிப்புலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு சாம்பார் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல பாயாசத்துக்கு, அதில் வெள்ளைப்பாக வடிகட்டி ஊற்றிடலாம். வெள்ளத்தையும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் அடிகானமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துடலாம். நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தான் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றியா தேங்காய் நல்லா நெய்யில் வறுப்பட்டதும் பாயாசத்தில் சேர்த்து எடுத்துடலாம். இவங்களுக்கு வச்சு இப்போ பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு சைவ விருந்து ரெடி பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். கடைசியாக பாயாசத்தில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நாங்கள் இதில் முந்திரிலாம் வறுத்து போடலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய் மட்டும் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.